வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகத்ரிசம்ச சர்க்கா சர்க்கமானது 31. ராவண சிவாராதனம், அதாவது அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணான், சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பூஜை செய்து ஆராதனை செய்தானாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் அகஸ்திய மாமுனிவர் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராமராமேதே மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தாசே ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்தனேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரதசத்ருகன ஹனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகத்ரிசம்ச சர்க்கா சர்க்கமானது 31. ராவண சிவாராதனம், அரக்கனாகப்பட்ட ராவணன் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு பூஜை செய்து ஆராதனை செய்தானாம். ததோ ராமோ மகாதேஜா விஸ்மயாத் புனரேவகி உவாச பிராணதோ வாக்கியம் அகஸ்தியம் ரிஷிதோத்தமம். இந்த மாதிரி அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு என்னென்னலாம் நடந்தது என்பதை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது மகா வீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவருடைய சொற்களை அனைத்தையும் கேட்டு ரொம்பவும் வியப்படைந்து தலை சிறந்த முனிவராக இருக்கக்கூடிய அகஸ்தியை பார்த்து ரொம்பவும் வணக்கத்தோட மறுபடியும் கேட்டுட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, பகவன் ராட்சச குரூரோ யதா பப்ரிதி மேதினீம் பரியடத் கிம் ததா லோகா சூன்யா ஆசன் திஜோத்தமா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் ரகசிய மாமுனிவர்கிட்ட, ஐயனே பிராமணரே அந்தனோத்தமரே, கொடியவனாக இருக்கக்கூடிய மகா பாவியான இந்த ராவணன் மண்ணுலகம் முழுக்கும் சுற்றி திரிந்து வெற்றி பெற்று கொண்டிருந்த காலத்தில் மக்கள்லாம் எல்லாரும் அவனை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாகவா இருந்தார்கள் அப்படின்ட்டு ஸ்ரீ ராமபிரான் அகஸ்திய மாமுனிவர்கிட்ட கேட்டாராம். ராஜாவா ராஜமாத்ரோவா கிந்ததா நாத்ரகசனா தர்சனம் ஏன ந பிராப்தோ ராவணோ ராட்சசேஸ்வரः உதாஹோ ஹதவீர்யாஸ்தே பபூவு பிருத்திவீக்ஷிதः பகேஷ்கிருதா வராஸ்திரைஸ்ய பகவோ நிர்ஜிதான் நிருபா. இப்போ ராமபிரான் சொல்கிறார் ரகசிய மாமுனிவர்கிட்ட, இந்த மாதிரி அவன் சுற்றிட்டு கொண்டு தெரிஞ்சான் இல்லையா, அந்த வேலையில்
இவனோட கொட்டத்தை அடக்கக்கூடிய பராக்கிரமமுடைய க்ஷத்ரிய மன்னர்கள் அல்லது ஆட்சியில் இருந்த வேறு யாராவது மனித பிறவிகளாக ஆட்சி யாராவது எடுத்துட்டுருப்பாளோனோ க்ஷத்ரிய வம்சத்தை சேராதவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யாருமே இல்லாமலாம் போய்விட்டார்களா என்ன? அப்படி இல்லைன்னா அந்த சமயத்தில் அப்போது இருந்த எல்லா மன்னர்களும் திறமை இல்லாமல் அஸ்திர பயிற்சிகள் எதையுமே கற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இருந்ததால் ஏராளமான மன்னர்கள் இந்த மகா பாவியான அரக்கனால தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படின்னு ராமபிரான் அகஸ்தியவாமிகிட்ட கேட்டாராம். ராகவசிய வசஸ்ருத்வா ஏகஸ்தியோ பகவான் ரிஷி உவாசராமம் பர்கசன் பிதாமக யுவேஸ்வரம். உடனேயே மாமுனிவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட உடனேயே என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சிரிச்சாராம். சிரித்து விட்டு அந்த சிரிச்சு விட்டு இப்போ அகஸ்தியரும் ஸ்ரீ ராமபிரானும் உரையாடுவது எப்படி இருக்குன்னா, பிரம்மாவாகப்பட்டவர் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் கிட்ட எப்படி உரையாடுவாரோ அதுபோல ஸ்ரீ ராமபிரானுக்கு அகஸ்திய மாமுனிவராகப்பட்டவர் பதில் சொல்ல தொடங்கினாராம். ததோ மாகேஸ்வரியும் நாம புரீம் சொர்க்க புரி பிரபாம் சம்பிராப்தோ யத்ர சாநித்தியம் சதாசீத் வசுரேர் சகா. இப்போ அகஸ்திய மாமுனிவர் சொல்கிற ஸ்ரீ ராமபிரான்ட்ட, மாமன்னனே, அரசர்களுக்கெல்லாம் தெலுங்கமாக இருக்கக்கூடியவரே ராமனே, ராமா, இந்த மாதிரி எல்லா மன்னர்களையும் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் தாக்கிவிட்டு அனைவரையும் துன்புறுத்தி தோற்கடித்து கொண்டு இந்த மண்ணுலகில் முழுக்கவும் சுற்றி வந்தான் இல்லையா? அதை பற்றி சொல்கிறேன் கேள். துல்லிய ஆசின் ரிபஸ்தஸ்யா பர்பவாத் வசுரேத் சஹா அர்ஜுனோ நாம யத்கிராந்தி ஸ்வரகுண்டேசய சதா. அதாவது அக்னி பகவான், அதாவது பஞ்சபூதங்கள்லாம் ஒன்றாக இருக்கக்கூடியவர் அக்னி பகவான். அந்த அக்னி பகவானுடைய மகிமையினால அங்கே ஆண்டு கொண்டிருந்த மன்னனாகப்பட்ட அர்ஜுனன் ஒருத்தன் ஆட்சி செஞ்சிருந்தான். அதாவது இப்போ அவர் சொல்றார், இப்போ அவன் சுற்றி திறந்து வந்தான் இல்லையா? தேவலோகத்துக்கே தலைநகராக இருக்கக்கூடிய அமராவதிக்கு நிகராக சோபையோட விளங்கக்கூடிய இடம் மாகேஸ்வதி அப்படின்ற அந்த நகரத்தை அந்த அரக்கன் ராமனை அணைஞ்சான்றாமா. அந்த இடத்துல அக்னி தேவர் அக்னி பகவானாக நித்தியவாசம் செஞ்சுட்டு இருக்கார். நகரை சுற்றிலும் அந்த இடத்துக்கு சுவர் எதுனாக்கா அக்னி பகவான் தான், அவர் தான் இருந்து கொண்டிருந்தார். அந்த அக்னி தேவனுடைய மகிமையினால அந்த அந்த மாகேஸ்வதி அப்படின்ற நகரத்தை ஆண்டு கொண்டிருந்தவன் யார் தெரியுமா? அர்ஜுனன் அப்படின்றவன் ஆட்சி செஞ்சிருந்தான். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அக்னியானது எப்படி பிரமாதமாக ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு தேஜஸோடு இருந்தான். அவன் ஒரு போர் புரியலனாக்கா அனைத்து அம்புகளும் அந்த அக்னி குண்டத்தில் தான் இருக்கும். அம்புகளால் நிரப்பப்பட்ட அந்த அக்னி குண்டத்தில் அக்னி தேவரானவர் இவனுக்கு கட்டுப்பட்டு எப்போவுமே அங்கேயே இருந்து தான் கொண்டிருந்தார். அப்போ இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? எதிரிகள் யாராவது நம்ம தேசத்துக்கு வந்துட்டா அப்போ அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தயார் நிலையில் இந்த மன்னனாகப்பட்ட அர்ஜுனனானவன் இருந்து கொண்டு தான் இருந்தான்றமா.
யமேவ திவசம் சோதா ஹைகயாதி பட்டிர்பலி அர்ஜுனோ நர்மதாம் ரந்தும் கதஸ்திரிபி சகேஸ்வரஹா. இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா ராமா? அந்த நகரத்தை வந்து அடைஞ்ச அதே நாளில் அந்த க்ஷணமே ஹைகையை நாட்டு மன்னனும் பலசாலியுமான அந்த அர்ஜுனன் இருக்கானே, தன்னோட மனைவிகளோட நர்மதை நதியில் பிரமாதமாக ஜலத்தில் போய் நீரில் விளையாடி கொண்டு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கலான்ட்டு அந்த இடத்துக்கு அவன் வந்து போய்விட்டான். அந்த இடத்துக்கு சென்று விட்டான் அவன். தமேவ திவசம் சோதா ராவணஸ்திர ஆகதः ராவணோ ராட்சசேந்திரசு தஸ்யாமாத்யான பிருச்சதா கவாஜனோ த்ருபதி சீக்கிரம் சம்யகாக்யாது அர்ஹதா. ராவணோ அகமனுப்பிராப்தோ யுத்தேப்சுர் த்ருவரேணஹ. அந்த நாளில் அந்த மாகிஷ்மதி அந்த மாகேஷ்மதி நகரத்துக்கு வந்த அரக்கன் ராவணன் மன்னனாகப்பட்டவன் வந்து இங்கே நாட்டில் வந்து இல்லை அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த மன்னனுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட கேட்டான், மன்னா அர்ஜுனன் எங்க அப்படின்றத உடனே உண்மையாக சொல்லுங்க, எங்கே இருக்கான் என்ன ஏதுன்றத சொல்லுங்க. நான் வந்து ராவணன் மிகவும் புகழ்பெற்ற உங்களுடைய அரசனோட போர் புரியதற்காக போர் செய்வதற்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த ராவணன் வந்து சொன்னான். மமாகம் அனமவ்யக்ரே யுஷ்மாபி சம் நிவேத்யதாம் யத்யேவம் ராவணோ தாஸ்தே அமாத்யா சுவிவஸ்திதः அப்ரவன் ராட்சசபடீம் அசாநித்யம் மகீபதே. உடனே ராவணன் சொல்லலாம் அந்த அமைச்சர்கள்ட்ட, நீங்கள் எல்லாரும் உடனே சென்ற மன்னங்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நான் மன்னனோட போர் புரிய வந்திருக்கேன்ட்டு அப்படின்ட்டு இந்த ராவணன் வந்து சொன்னதை கேட்ட உடனேயே இந்த அர்ஜுனன் இருக்கானா மன்னன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் மிகவும் அதி புத்திசாலி. அவன் என்ன சொன்னான், மன்னன் வந்து அர்ஜுனன் வந்து அந்த சமயம் வந்து தலைநகரில் இல்லை, இதுதான் எங்களோட பதில் அப்படின்ட்டு இந்த அரக்கமன்னனாகப்பட்ட ராவணன் கிட்ட சொன்னான். ஸ்ருத்வா விஸ்ரவச புத்திர பௌராணாம் அர்ஜுனம் கதம் அபஸ்ருத்யாகதோ விந்தியம் ஹிமவத் சன்னிபம் கிரிம் ச தமப்ரம் இவாவிஷ்டம் உத்பிராந்தமிவ மேதினீம் அபயஸ்யத்ராவணோ விந்தியம் ஆரிகந்தம் இவாம்பரம் ஹைஸ்ர சிகரோபேதம் சிம்ஹாத்யுஷீத கந்தரம். இந்த மாதிரி இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் கிட்டக்க இந்த அமைச்சர்களும் நகர மக்களும் அவன்கிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனேயே மகாமாமுனிவராகப்பட்ட விஸ்ரவஸ் அவருடைய குமாரனான மகாபாவியான அரக்கன் ராவணன் அங்கேருந்து திரும்பி இமயமலை போன்ற ஒரு பெரிய தோற்றம் கொண்ட விந்தியமலையை வந்து போய் அடைஞ்சான். அதனுடைய முகடுகள் எப்படி இருந்தது தெரியுமா? ஆகாயத்தை மேகங்களை வந்து தொட்டு கொண்டிருந்தது. பூமியை பிளந்து கொண்டு மேலே எழும்பி வந்ததை போல தோற்றம் அளிக்கக்கூடிய அந்த விந்தியமலையின் ஆயிரக்கணக்கான சிகரங்கள் ஆகாயத்தில் கூடிய வானங்களை வந்து உரசி கொண்டிருந்தது ராமா. அதனுடைய குகைகளில் வந்து
சிங்கங்கள்லாம் ஏகப்பட்டதாக வசித்து கொண்டிருந்தது. பிரபாத பதிதை தோயை சாட்டஹாசம் இவாம்புதிம் தேவதான கந்தர்வை சாப்சரோகன் அகின்னரைஹி கிண்ணரைஹி சாப்சரோகண கிண்ணரைஹி சஸ்திரீபி கிரீடமானஸ்யா ஸ்வர்கபூதம் மகோச்ரயம் நதீவி ஸ்யந்தியமானாபி ஸ்பாட்டிக பிரதிமம் ஜலம் பணாபி சலஜிக்வாபீர் அனந்தம் இவ விஷ்டிதம் உதக்ரமந்தம் தரீமந்தம் ஹிமவத்சம் நிவம் கிரிம். அந்த மிகவும் உயரமான அந்த சிகரங்கள்லேருந்து பெருகி ஓடிய அருவிகள் எப்படி இருந்தது தெரியுமா? பெருங்கடலை போல ஆர்ப்பரித்து கொண்டு சென்றது. அந்த அருவியில் தேவதானவ கந்தர்வர்கள், அப்சரச கூட்டங்கள், கிண்ணறர்கள் ஆகிய அனைவரும் பெண்மணிகள்லாம் கேளிக்கை விளையாட்டில் ரொம்பவும் ஈடுபட்டிருந்தா, சந்தோஷமாக இருந்தா. அந்த ஜலம் எப்படி இருந்தது தெரியுமா? ஸ்பட்டிகா எவ்வளவு தூரம் தூய்மையாக இருக்குமோ அதுபோல் தூயான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய அந்த நதிகளானது எப்போதுமே சலித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது எந்த நேரமுமே அனந்தன் அப்படின்னு ஒரு சர்ப்பம் இருக்குது, பாம்பு. அது எந்த நேரமே நாக்கை நீட்டிகிட்டே தான் இருக்கும். மற்ற பாம்பெல்லாம் நாக்கை உள்ளே வச்சுக்கும். ஆனால் அந்த அனந்தன்ற பாம்பு மட்டும் நாக்கை வெளில நீட்டிகிட்டே இருக்கும். அதுபோல் அந்த சர்ப்பத்தை போல படமெடுக்கக்கூடிய இந்த அனந்தன்ற சர்ப்பம் போல அந்த மலையானது தோற்றமளிச்சுதுராமா. இந்த நீளம் மேலே எழுப்பி வாங்குவதற்கு செல்வது போல இருந்த அந்த மலையில் பலவிதமான குகைகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்தது. அதனால் இந்த விந்திய மலையை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இமயமலை போலவே காணப்பட்டதுராமா. பஷ்யமானஸ்ததோ விந்தியம் ராவணோ நர்மதாம் யயௌ சலோபல ஜலாம் புண்ணியாம் பஷ்சிமோத திகாமினீம். அந்த விந்திய மலையினுடைய பேரழகை ரசித்து கொண்டு மிகப்பெரிய நதியான நர்மதை அப்படின்ற அந்த நதியை இந்த மகா பாவியான அரக்கன் ராவணனானவன் அடைந்தான்றமா. அந்த நர்மதை ஆறுங்கிறது ரொம்பவும் புனிதமான ஆறு. பாறைகளில் முட்டி மோதிக்கொண்டு செல்லக்கூடிய நீர் பெருக்கோட அந்த ஜலமானது, நர்மதை ஜலமானது மேற்கு கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தது ராமா. மகிஷை ஸ்ருவரை சிம்ஹை சாதுலர் க்ஷக ஜோத்தமைகி உஷ்ணாவி தப்தை துருக்ஷிதை சங்கோபித் அதலாசயம். அதாவது சூரிய பகவான் வெண்மையினால் தாக்கப்பட்டு ஏகப்பட்ட உஷ்ணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த எருமைகள்லாம் தாகத்தால் தவித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட எருமைகள், மான்கள், சிங்கங்கள், புலிகள், கரடிகள், யானைகள் இவையெல்லாம் என்ன பண்ணுது? அந்த ஆறானது ஓடிக்கொண்டிருக்கணும். அந்த ஓட்டத்தை தடைப்படுத்தி கொண்டு அந்த நீரை பருகி கொண்டிருந்தது ராமா. சக்கரவாகை சகாரண்டை சகம்ச ஜலகுக்குடை சாரசைஸ்ய சதா மத்தியை சகூஜத்தி சனாவிரதம். எப்போதுமே அந்த நர்மதை நதியில் ராமா
ரொம்பவும் மதம் கொண்ட அகவக்கூடிய சக்கரவாகம், காரண்டம், ஹம்சம், நீர்க்கோழி, சாரசம் அப்படின்ற பறவைகள்லாம் எல்லா காலத்திலையுமே அதில் வந்து நிரம்பி இருந்தது ராமா. புல்லத்ரும் அக்ருதோஸ் தஸ்மா தம் சாம் சக்கரவாக யுகஸ்தனீம் விஸ்தீர்ண புலினஸ்ரோணீம் ஹம்ச ஷாவளி சுமேகலாம் புஷ்பரேன் வனோ லிப்தாங்கீம் ஜலவே நாம லாம்சுகாம் ஜலவகா அசம் சத் அகம் ஸ்பர்சாம் புல்லோத்பல சுபேக்ஷணாம் புஷ்பகாத வருக்ஷ்யாசு நர்மதாம் சரிதாம் வராம் உஷ்டாம் இவ வராம் நாரீம் அவகாஹ்ய தசானனஹ சா தஸ்யா புருணே ரம்யே நானா முனிநிஷேவிதே உபோபவிஷ்டை சசிவை சார்தம் ராட்சசபுங்கவஹ. இந்த மாதிரி ஆறுகள்லேயே மிகவும் சிறந்தது இந்த நர்மதை நதி ரமா. அது எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்கு? ஒரு இளம் வயது பெண் போல காணப்பட்டது. கரைகளில் வளர்ந்திருந்த இந்த அடர்ந்த மலர்கள்லாம் கொண்ட மரங்களே அந்த பெண்ணுக்கு வந்து அணிகலன், அதாவது இந்த நர்மதை என்கின்ற இந்த ஆறுக்கு அணிகலன்களாக இருந்தது. இதுவரை இரட்டை இரட்டையாக காணப்பட்ட சக்கரவாகம் பறவைகள் இருக்கு. அது வந்து அவருடைய முகங்களாகவும் இருந்தது, கண்களாகவும் இருந்தது. பறந்து விரிந்து உயர்ந்து ஏகப்பட்டதா குவிந்து கிடக்கக்கூடிய மணத்திட்டுகள் இருக்கு பார்த்தியா, அது அந்த நர்மதை நதி அவளுடைய உடல் வாகுவாக இருந்தது பார்க்கறதுக்கு. அங்கே பறந்து விரிந்து அன்னப்பறவைகளோட வரிசை இருக்க, அது வந்து அவ வந்து இடுப்புல அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த முத்து மாலை போல இருந்தது. மலர்களினுடைய மகரந்தம் அது வந்து அவ வந்து உடம்புல வந்து பூசக்கூடிய வாசனை திரவியமா இருந்தது. வெண்மையான இந்த ஆறுல வரக்கூடிய நுரை கூட்டமானது அந்த நர்மதை ஆறு என்கின்ற ஸ்திரீயானவள், பெண்ணானவள் உடுத்திருந்த வெண்பட்டு வஸ்திரம் போல இருந்தது. நீர்ல வந்து தலைமூழி குளிப்பதே அந்த இளம்பெண்ணை தொடுனால் உண்டாகக்கூடிய ஆனந்தமானது நம்ம எல்லாருக்குமே வரும். மலர்ந்த தாமரைகள் அவளுடைய 2 பெரிய கண்களா தெரிஞ்சது. அப்படியேப்பட்ட இடத்துல இந்த அரக்க தலைவனாக இருக்கக்கூடிய இந்த மகா பாவியான ராவணன் புஷ்பக விமானத்திலேருந்து இறங்கி நர்மதையில் போய் தலைமூழ்கி ஜலம் ஸ்நானம் பண்ணான். அதற்கு பிறகு என்ன பண்ணான்னாக்க, ஏகப்பட்ட முனிவர்கள் வசிக்கக்கூடியதும் மனசையே கவர்ந்து இழுக்கக்கூடியதுமான இந்த மணற்பாங்கான அந்த கரையில் தன்னோட அமைச்சர்களோட அமர்ந்து கொண்டு ஆலோசனை செஞ்சான். பிரக்யா நர்மதாம் சோத கங்கே யமிதி ராவணா நர்மதா தர்சஜம் ஹர்ஷம் ஆப்தவான் ராட்சசாரிபகா. ராமா, இந்த அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் இருக்கானே,
உடனே என்ன பண்ணான் அந்த நர்மதையை பார்த்துட்டு, ஆஹா இது கங்கையே தான், கங்காதேவி தான் இது அப்படின்னு போற்றி புகழ்ந்து நர்மதையில் போய் அவன் நீராடி அதாவது ஸ்நானம் செஞ்சதினால் வேற ஆனந்தம் அடைஞ்சான். அந்த நேரத்தில் அவன் ததசலீலம் பர்கசன் ராவணோ ராட்சசேஸ்வரா உவாச சிவாம் தத்ரா பர்கஸ்த சுகசாரணானு. இந்த மாதிரி ராவணன் அரக்கர்களுக்கெல்லாம் வடிவடியாக இருக்கக்கூடிய இந்த மகா பாவியான ராவணன் வேடிக்கையாக அமைச்சர்கள்ட்ட ஒரு புன்சிரிப்பை சிரித்துவிட்டு அங்கே இருந்த பிரகஸ்த சுக சாரணர்கள் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஏஷரஸ்மியும் சகஸ்ரேனா ஜெகத் கிருத்வேவ காஞ்சனம் தீக்ஷண தாபகர சூரியோ நபசோர்தம் சமாசிதா மமாசீனம் விதித்வேகா சந்திராயதி திவாகரா. அப்போ அவன் சொல்கிறான் அமைச்சர்கள்ட்ட, ராவணன் வானத்தினுடைய நடுப்பகுதியை வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான கதிர்களை கொண்ட அந்த சூரிய பகவான் மிகவும் ஏகப்பட்டதான உஷ்ணத்தை கக்கறான். ஆனால் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றத தெரிந்து கொண்டு இந்த இடத்துல மட்டும் சந்திரனை போல குளிர்ச்சி ஏற்றலாம். ஏன்னா அவன் இப்போ தானே போய் குளிச்சுட்டு வந்தான், ஸ்நானம் பண்ணிட்டு வந்தான் நர்மதையில். அப்போ எவ்வளோதான் உஷ்ணம் இருந்தாலும் அது தெரியாதே உடம்புக்கு. அவனுமா இவனால் தான் சூரிய பகவான் இவருக்கு குளிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குன்றது சொல்கிறான். நர்மதா ஜலசீதஸ்யா சுகந்தி சரம் அனாசனஹா மத்பயாத நிலோ அபியத்ரா வாத்தியேஷ சுசமாகிதா. இந்த ராவணன் அமைச்சர்கிட்ட சொல்கிறான், இந்த வாயுதேவன் இருக்காரு என்கிட்ட இருக்கக்கூடிய பயத்தினால மிகவும் கவனமாக இந்த நர்மதை ஆற்றினுடைய குளிர்ச்சி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மலர்களுடைய மகனந்த சேர்க்கை மனம் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு நம்மளுடைய களைப்பை போக்குகிறான் பாத்தியா வாய் பகவான் அப்படின்னு ராவணன் அமைச்சர்கள்ட்ட சொன்னான். எம் சாவி சரிசிரேஷ்டா நர்மதா நர்மவர்ஜினி நக்ரமீன விகங்கோர்மி சபையே வாங்கனா ஸ்திதாக. அதாவது நம்ம நதிகள்லேயே ரொம்பவும் சிறந்தது நர்மதை ஆறு. அனைவரையுமே மனம் குளிர செய்து குதித்து விளையாடி இதில் ஸ்நானம் பண்ணுங்க நீராடுங்க அப்படின்ட்டு நம்மளை எல்லாரையும் அழைக்கும். அதனுடைய அலைகளில் முதலைகள் மீன்கள் நீர்ப்பறவைகள் ஏகப்பட்டதாக விளையாடி கொண்டிருக்கும். அதனால் ஆறானது இந்த இடத்துல ஒரு பயந்து போன அச்சம் கொண்ட ஒரு ஸ்திரீயை போல பெண்ணை போல நின்று விட்டார் போல இருக்கிறது. அது எப்படி பார்த்தா எப்படி தெரியுமாறாமா, மெல்ல நகர்ந்து செல்ற மாதிரி இருக்கும் அந்த ஆறு அந்த ஜலமானது. தத்வந்த க்ஷதா சஸ்திரை ட்ரிபைர் இந்திரச மைர்யுதி சந்தனஸ்ய புரசேனேவா ருதிரேண சமுக்ஷிதாக தேயூயம் அவகாஹஸ்துவம் நர்மதாம் சர்மதாம் சுபாம் மகாபத்னம் உகாமத்தா கங்காமிய மகாகஜாக. அதாவது
போர்க்களத்தில் நீங்கள் எல்லாரும் இந்திரனுக்கு நிகராக பிரம்மாண்டமாக பகையரசுகளுடைய படைக்கலங்களால் ரொம்பவும் காயப்பட்டு இருக்கீங்க. உங்களோட மேனியில் சந்தனமானது நீங்கள் பூசினா போல இப்போ ரத்தமானது ஒழுகின்றே இருக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மகாபத்மம் முதலான திசைகளில் மதம் கொண்டு கங்கையில் அட்டகாசமாக நீராடுவதைப் போல உங்களோட உடலுக்கு ரொம்பவும் சுகத்தை கொடுக்கக்கூடியதும் மிகவும் தூய்மையானதுமான இந்த நர்மதா நதியில் போய் நீங்கள் எல்லாரும் போய் ஸ்நானம் செஞ்சுட்டு வாங்கோ, போய் நீராடிவிட்டு வாங்கோ அப்படின்னு ராவணன் அமைச்சர்கள்ட்ட சொன்னான். அஸ்யாம் ஸ்நாத்வா மகானந்தியாம் பாப்மானம் விப்ரமோக்ஷதா அகம் அபியத்ய புலினே சரஜிந்தும் சமப்பிரவே புஷ்போபகாரம் சனகை கரிஷ்யாமி கவர்தினா. இப்போ ராவணன் சொல்கிறான் அமைச்சர்கள்ட்ட, இந்த மகாநதியில் நீங்கள் நீராடினேன்னா நீங்கள் எத்தனை பேரை கொலை பண்ணிட்டு வந்திருக்கீர்கள், அந்த பாவங்களானது உங்களை விட்டு விலகிடும். நானும் சரத்காலத்தில் பௌர்ணமி நிலவு போல பிரகாசிக்கக்கூடிய இந்த நர்மதையினுடைய மன திட்டுக்களாக இருக்கக்கூடிய இந்த கரையில் பக்தியோட சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு நான் மலர்களை அர்ப்பணித்து பூஜை செய்ய போகிறேன் அப்படின்னு ராவணன் அமைச்சர்கள்ட்ட சொன்னான். ராவணே நைவ முக்தாஸ்து பிரகஸ்த சுகசாரணாக சும கோத அதூம் ராக்ஷா நர்மதாம் விஜகாகிரே. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட ராவணன் சொன்னதுமே அவனுடைய அமைச்சர்கள்லாம் பிரகஸ்தன், சுகன், சாரணன், மகோதரன், தூம்ராக்ஷன், இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாரும் நர்மதையில் போய் தலையை மூழ்கி ஸ்நானம் செஞ்சார். ராட்சசேந்திர கஜைஸ்தைஸ்து க்ஷோபிதா நர்மதா நதி வாமனாஞ்சன பத்மாத்யே கங்கா இவ மகாகஜைஹி. அதாவது இவ எல்லாரும் யாருன்னாக்க இந்த அரக்கமன்னனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு படைத்தலைவர்கள். இவ எல்லாரும் இந்த அமைச்சர்கள்லாம் படைத்தலைவர்கள். வாமனம், அஞ்சனம், பத்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திசை களியர்கள்லாம் கங்கையில் மூழ்கி கலக்குவதை போல இவர்கள் அனைவரும் நர்மதையில் இறங்கி ஸ்நானம் செய்து நீராடி குதித்து நீராடினாலாம். அந்த நர்மதை நதியை ரொம்பவும் வேதனைப்படுத்தினார்கள்ன்றமா. ததஸ்தே ராட்சசா ஸ்நாத்வா நர்மதாயா மகாபலாக உத்தீரிய யாஜகுர் பல்யர்த்தம் ராவணஸ்யது. நல்ல பிரமாதமாக அந்த நர்மதையில் ஸ்நானம் செஞ்சுட்டு கரைக்கு வந்த இந்த அமைச்சர்கள் எல்லாரும், அரக்கர்கள் எல்லாம் ராவணன் சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு இறை வழிபாடு செய்வதற்காக உடனே மலர்களை எல்லாம் அங்கேருந்து பறித்து எடுத்துக்கொண்டு வந்தா. நர்மதா புலினே கிருத்தியே சுப்ராப்ர சத்ருசப்ரவே ராட்சசைசு முகூர்த்தேனா கிருத புஷ்ப மயோகிரிஹி. அதாவது வெண்முகில் போன்ற விளங்கக்கூடியதும் அனைவரது இதயத்தையும்
கொள்ளை கொள்வதுமான அந்த மணர் மேட்டில் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ளாக, அதாவது ஒரு முகூர்த்த காலங்கிறது 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம், மலை அளவுக்கு மலர்களை எல்லாம் இந்த அரக்கர்களாகப்பட்டவர்கள் கொண்டு குவித்தா புஷ்பேஷு பக்ருதேஷ்வேவம் ராவணோ ராட்சசேஸ்வரः அவர்த்தீனோ நதீம் ஸ்நாத்தும் கங்காமிவ மகாகஜாக. இந்த மாதிரி அரக்கர்களால் மலர்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்ட உடனேயே என்ன பண்ணான் இந்த ராவணன்? எடுத்துக்காட்டு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாபெரும் யானையானது ஸ்நானம் செய்வதற்காக கங்கையில் வந்து கம்பீரமாக இறங்கும். அதுபோல இந்த அரக்க தலைவனாக இருக்கக்கூடிய மகாபாவியான ராவணன் நீராடுவதற்காக, ஏன்னா பூஜை பண்ணணுமோ, பூஜை பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி ஸ்நானம் செய்யணும். ஸ்நானம் செய்வதற்காக மீண்டும் நர்மதை நதியில் வந்து இறங்கினான். தத்ர கிளீனாம்பரம் त्यक्त्वा शुक्लवस्त्र समावृतं रावणं प्राञ्जलिं यान्तम् अन्वयौ सर्वराक्षसाः दद्गति वसामापन्ना मूर्तिमन्त इवासलाः. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன்? ஈர துணியெல்லாம் வந்து தன்னுடைய உடல்லேருந்து அவிழ்த்து விட்டு வெண்மையாக இருக்கக்கூடிய பட்டாடியை அணிந்து கொண்டான். உடனே அவன் என்ன பண்ணான்? சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் மகாதேவருடைய வழிபாட்டுக்காக தன்னோட இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு சென்றான். அப்படி செல்லக்கூடிய அவனை எப்படி என்ன தெரியுமா? உயிர் பெற்ற வலைகள் அவனுடைய நடையினால இழுக்கப்பட்டு பின்தொடர்வதை போல மற்ற அரக்கர்கள் அனைவரும் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். ராமா அவன் பின்னால போனது அந்த மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படின்னு நாராம் அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீராமவீரான்ட்ட எத்திர எத்திர ச யாதி ஸ்ம ராவணோ ராட்சசேஸ்வரः ஜாம்புனகம் அயம் லிங்கம் தத்ர தத்ர ஸ்ம நீயதே. அரகமனாகப்பட்ட அந்த மகாபாவியான ராவணன் அவன் என்ன பண்ணுவான்? லங்கையிலேருந்து எங்கே கிளம்பி போனாலும் சரி, தான் கூடவே கையில் வந்து உண்மையான பிரமாதமான ஒரு சிவலிங்க மூர்த்தியை வந்து அவன் கையில் எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி இங்கேயும் எடுத்துட்டு வந்தான். பாலுகாவேதி மத்தியே தூ தல்லிங்கம் ஸ்தாபிய ராவணः அர்ச்சசாயாமாச கந்தைஷ்யா புஷ்பேசாமிருத கத்திபிகி. என்ன பண்ணா ராவணன்? இந்த நர்மதையுடைய ஆற்றங்கரை இருக்கணும் அந்த மணல் மேடு, அந்த மணமேடு திட்டு மேடையிலேயே அந்த லிங்கத்திருமையை வந்து நிலைநிறுத்தி விட்டு நறுமண பொருட்களாலும் அமுதம் போல பிரமாதமாக மனம் வீசக்கூடிய மலர்களாலும் சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை செஞ்சான் ராவணன். தத சதாமாதிகரம் பரம்பரம் வரப்பிரதம் சந்திரம் அயூகபூஷணம் சர்மசயத்வாச நிசாசரோ ஜகௌ பிரசாரிய அஸ்தான் பிரணனர்த சாக்ரதா. அதாவது சாட்சாத் பரமேஸ்வரன் எப்படி தெரியுமா? அவருக்கு அபிஷேகம் பண்ணாலோ அல்லது ஒரு வில்வத்தை அவர் சிரசிலே நாம் செலுத்துவோமே ஆனால்
அவர் என்ன பண்ணுவார், மகா வேதங்களை படித்த வித்தரகா மாமுனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள் இவெல்லாம் இருக்காளோ, சான்றோர்கள்லாம் இருக்காளோ, அவருடைய துன்பங்களை எல்லாம் போக்குவாராம். யாருடைய, அதாவது சிவபெருமானுடைய நெற்றியில் பிறை நிலாவானது எப்பயுமே இருக்கும், பிறை சந்திரன் விளங்குகிறதோ, உடனே இந்த அரக்கன் என்ன பண்ணா, அந்த சங்கரலிங்கத்தை பிரமாதமாக பூஜை செய்துவிட்ட பிறகு இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் அந்த லிங்கத்துக்கு எதிராக சிவபெருமானை பற்றி பாடியும் ஆனந்தமாக தனது கைகளை விரித்துக் கொண்டு நடனமாடுறதுக்காக அவன் ஆயத்தமாகி அங்கே நடனமாடினான். ராமா இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே ஏகதிசம் சதர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 31வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.